சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறி கொண்டிருக்கின்ற பட்டி மாமண்டத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அர்த்தமும் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகைவர்களே. என்னையாப்பா? ஆமா, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நண்பின் வணக்கம். அந்த அம்மால எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. அண்ணா இதே மாதிரி ஏத்துங்கண்ணே. நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏன் அவ்வளவு வேகமா அதட்டுற? நீ என்ன விட 2 இன்ச்சு வேகமா வளர்ந்துட்டேன்னா நடுவரை மறட்டுவியா? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? என்றும் நினைத்தாலே இனிக்கும் திரை இசை பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா? அன்றைய பாடல்களா இன்றைய அன்றைய பாடலா இன்றைய பாடல் கேட்டிருக்கீங்களே. மஞ்சுளா வந்தார்ல, நான் என்ன சொன்னேன், அவர் காலத்துல ஒரு நல்ல பாட்டை தான் பாடுறேன் தவிர எங்க பாட்டுல குறை சொன்னாரு. இப்ப அவங்க பாட்டு மட்டும் எல்லா பாட்டும் நல்ல பாட்டா? அவர் 4 பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு பண்ணாரு? போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கும் இங்கும் நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அர்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. இரியா, நீ 1000 நல்ல கருத்து சொல்லு. அது என்ன நாக்கு முக்கு? அது என்ன? அது நடுவர்களே, ஒரு மனிதன் அடிக்கின்ற பொழுது நாக்கு தான் ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா தப்பா பேசும். சரி. மூக்கு தான் தப்பான வாசனை நுகரும். இது 2 தான் சமூகத்தில மோசத்தை உண்டு பண்ணுகிறத நல்ல சிந்தனை சொன்ன பாட்டு எங்க பாட்டுங்க? நல்லா சமாளிக்கிறையா. நாக்கு மூக்கு. ஆமா. அப்புறம் என்ன பாட்டு பாடினாரு? நிறைய பண்ணாரு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏட்டு மூட்டி வழக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல மாடு இருந்துச்சு, அந்த காலத்துல கலப்பு இருந்துச்சு, உழுக நிலம் இருந்துச்சு, அதுக்காண்டி மாட்டுக்கு போட்டு கொடுத்து. இன்னைக்கு மாடு இல்ல, நிலம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு யாரு இருக்கா? மனுஷன் இருக்கிறான், இயந்திரமா இருக்கிறான். இவனுக்கு நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் தான் சொன்னாரு, இந்த டிராக்டர்னு வந்துருச்சு. ஆமா, அப்பெல்லாம் மாடு பூட்டி ஏர் நடத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் டிராக்டர் வந்துருச்சியா, மாடு வேண்டாம், மனுஷன் வேண்டாம், டிராக்டரே உழுதுடும்னு சொல்லும் போது நம்மாழ்வார் சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? நீ சொல்ற டிராக்டர் எத்தனை கூட சாணி ஓடும்னு கேட்டார். எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல. ஏர் நடத்துகிற போது மாடு தருகிற சாணம் அதே நிலத்திற்கு உரமாக பயன்படும். ஆனால் இந்த டிராக்டர் புகைய கக்குதே, நாம தானே எண்ணெய் வாங்கி ஊத்தணும், மனிதனுக்கும் மாட்டுக்கும் வேலையே இல்லாம போயிடுமே, அப்ப மனித குலத்திற்கு உழைப்புக்கு பஞ்சம் வந்துருமேன்னு அன்னைக்கே சிந்தித்த முன்னோர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்கள இருந்த மண்ணியா இந்த மண். நடுவர்களே, அன்னைக்கு இருந்த முன்னோர்கள் சிந்தித்தார்கள். ஏன்னு தெரியுமா? அவங்க சிந்திக்கிறதுக்கு அன்னைக்கு காரண பொருளா மாடு இருந்துச்சு, வயல் இருந்துச்சு, கலப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு மாடு இல்லைங்க. ஏங்க, நீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனீங்க, பாட்டுக்கு பாட்டு போட்டீங்க. நாங்க இன்னைக்கு ஆட்டோல போறோம், ஆட்டோக்கு பாட்டு போட்டோம். நீங்க ஆட்டோக்கு பாட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நல்லா பாடு பாட்டுக்காரன், கம்பெடுத்தா வேட்டக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன். மாட்டுக்கும் ஆட்டோக்கும் சரியா போச்சா? அப்புறம் என்ன பாட்டு பாடினாரு? அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ள கூட்டி வருவாங்களா, பார்த்தா பொண்ணு வீட்டுல பாட்டு என்ன பாட்டு போடுவாங்களாம்? வாராயோ தோழி வாராயோ, மணப்பெண்கள் காண வாராயோ. இந்த பாட்டை பாடினார்ல. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல பொண்ணு அழைக்க போனோம், பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்தோம், இந்த பாட்டை போட்டோம். இன்னைக்கு பொண்ணை எங்க கூட்டி போறோம்? நீங்க ஆட்டோக்காரன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. நீங்க பல ஆட்டோக்களுக்கு பின்னால எழுதி இருக்கிறத பார்க்கலாம், பிரசவத்திற்கு இலவசம்னு. ஆனா உண்மையிலுமே சொல்றேன், ஆட்டோக்களில் எழுதியிருக்கிற இந்த வாசகம் எந்த ஆஸ்பத்திரியிலாவது எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள் தயவு செய்து. புரிஞ்சவங்க நல்லா கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன், அன்றாடம் ஏழை தொழிலாளியான ஆட்டோக்காரர் கூட ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிற போது அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்குறத கருணையோடு வேண்டாம்னு தவிர்க்கிறார்களே. எத்தனையோ தனியார் மருத்துவமனைகளில் இயல்பான பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றி விடுகிறார்கள். இது என்ன நியாயம்?
எவ்வளவு காலம் மாறி போகுது ஒண்ணு தெரிஞ்சுங்க. அவர் சொன்னாங்க, பார்த்தா நாங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தா அன்னைக்கு பாட்டு போட்டீங்க, இன்னைக்கு பொண்ணை யாரா வீட்டுக்கு கூட்டி வரமா? அப்புறம் இப்ப நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கா கூட்டி வந்தீங்க, இப்ப நான் என் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி வந்தேன். எல்லாரும் என்ன பண்றோம்? பொண்ணு வீட்டுக்காரங்களா இப்படியே மண்டபத்துக்கு போறோம். அப்படியே நீ அப்படியே மண்டபத்துக்கு வராங்களா? அப்படியே மண்டபத்துல தாலி கட்டுறோம். பொண்ணு வீட்டுக்காரா இப்படியே போறாங்க, மாப்பிள்ளைக்கு அப்படியே வந்துறாங்க. இந்த காலத்துல இந்த பாட்டை போட முடியுமா? இப்ப மண்டபத்துல ஒருவேளை இந்த பாட்டை பார்த்து மண்டபத்துல போட்டோம்னு வச்சுங்களேன், அவ தாலி கட்டின பிறகு பொண்ணு என்ன மண்டபத்துக்கு கூட்டி போக முடியும்? அப்ப நம்ம நடுத்தர போக முடியும்? நாம ஏன் நடுத்தர உலகம் பொண்ணு இப்ப மண்டபத்துக்கு கூட்டி போய் நம்ம எங்க போறது? அப்ப காலம் மாறுதுலங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாட்டுல வந்து காலத்துக்கு இந்த மாதிரி நல்ல பாட்டுகள் போடுறதாங்க இந்த காலத்து கவிஞரோட சிறப்பு. இப்ப நீங்க இருக்கீங்களே, இப்ப உங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசல, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீ சொல்லிய இந்த உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நாள்தோறும் தமிழ் பரப்பக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் எங்க கோப்பா ரவிக்குமார். நன்றி. உங்க பேருக்கு பின்னாடி என்ன பெருமை இருக்கு? உங்க ஊர் பேர் இருக்கு. ஆமா. என்ன ஊரு? பெருந்துறை. பெருந்துறை அப்படின்னு சொன்னா யாரு? அந்த ரவிக்குமாரா அப்படின்னு கேக்குறாங்க. ரவிக்குமார் அப்படின்னா யாரு? பெருந்துறை ரவிக்குமாரா அப்படிங்கிறாங்க. பேரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா இல்ல ஊரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா? பேரால ஊருக்கும் இந்த மாசத்துல ஒரு 4 தேதி இருக்கு, நீ குறிச்சுக்கப்பா. பேரால ஊருக்கும் பெருந்துறை ரவிக்குமார் சொல்றாங்க, ரவிக்குமார் பெருந்துறை சொல்றாங்க. இதுக்கு இந்த மாதிரி பாட்டு ஏதாவது மஞ்சுளா பாடினாரா? ஆனா நான் பாடுவேன். இதுக்கெல்லாமா பாட்டு வச்சிருக்கேன். ஆமா, தள்ளி உட்காருமா. பழைய பாட்டு வந்து பக்கத்துல உட்காந்து பாடவா? பாடவா? பேரால பரவா? பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழ சேரு. ஏன் டேத்துல நீங்க பாட்டு பண்ணா அந்த டேத்தை உங்க டேத்துல குறைச்சிக்கணும். உனக்கு முடிஞ்ச நேரத்துல தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் தெரிஞ்சுக்கங்க, நீங்க வந்து இப்ப ரவிக்குமார் எங்க அண்ணன் ரவிக்குமார் இருக்கீங்களே, நீங்க எங்க மஞ்சு அன்னைக்கு அவ்வளவு கேள்வி கேட்டா நீங்க அவள் பதில் சொன்னீங்களே. நம்ம படித்த மக்கள், நாகரிகமான மக்கள், பண்பான மக்கள் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க சார்பா நான் உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கவா? மக்கள் சார்பா, சக்திபாளைய மக்கள் சார்பா நடுவர்கிட்ட 2 கேள்வி. என்ன கேள்வி? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கவா, ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்கவா? ரொம்ப கஷ்டமான ஈஸியான கேள்வி கேட்க. ஒண்ணு இல்ல சார், என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன். சரி, எங்க பழனி அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு சார். என்ன சார்? எங்க அக்கா சார் அகலமான பொண்ணுன்னு சொல்லு, அழகான பொண்ணுன்னு சார். உங்களுக்கு தான் சார் எங்க அக்கா அகலமான பொண்ணு. எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஐயா கூட சொல்றாரு, என் தம்பி அரிசி மூட்டை சாச்சு போட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்கிறாரு சார். எனக்கு எங்க அக்கா அழகான பொண்ணு சார். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கும் வித்தியாசம் என்ன? என்ன? உங்க அக்கா புகழ ஒரத்த நாட்டுல வந்து கேட்டுப்பாரு, தெரியும். எங்க கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. என்னப்பா? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்க. அடங்காத பையன், இது அழகான பொண்ணு. இது பையன், இது பொண்ணு. இது நடுவர் சொல்ற பதிலாங்க. இதுக்காக இந்த அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நீ சொல்லு. அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணுக்கு வித்தியாசம்னா எல்லாரும் தன்னை மறந்து கை தட்டுறாங்க தெரியுமா? நீ சொல்லியா பாப்போம். அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணு என்ன தெரியுமா? நீ சொல்லியா கை தட்டுறாங்களான்னு பாப்போம். அடங்காத பையன் ஊரை சுத்துவான். ஊரை சுத்துவான். அழகான பொண்ண ஊரே சுத்தும். கடைசியில சுத்தல்ல விட்டு போயிருவேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்கார்ந்துருப்பேன். சார் நீங்க பெருசா பேசுறீங்க சார். நீங்க இந்த மேடை விட்டு இறங்கி போறீங்க. இறங்கி போறப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு 500 ரூபாய் காசு கிடக்கு. இங்கயா கீழே நீ கொஞ்சம் நடுவர் வேலை பாரு. இந்த பக்கம் எவ்வளவு கிடக்கு? 500 ரூபாய் கிடக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் காசு கிடக்கு. 1000 ரூபாய் செல்லாதியா? எந்த ஊர்ல இருக்க சார்? நான் சொல்றது கேளுங்க. இந்த பக்கம் 500 ரூபாய் கிடக்கு. சரி. இந்த பக்கம் 1000 ரூபாய் கிடக்கு. கேள்வி செல்லுமா செல்லாதானே? இல்ல இல்ல 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. 2500 இருக்கு. அது உங்களுக்கு தேவையே இல்ல. இந்த பக்கம் 500 ரூபாய் கிடக்கு, இந்த பக்கம் 1000 ரூபாய் கிடக்கு. சரி. நீங்க நடந்து போறீங்க. நீங்க தமிழ்நாட்டின் பரபரப்பா நடுவர், சமூகத்தின் நல்ல செய்திகள் நடுவர். நீங்க இந்த நடுவர் இந்த 1000 ரூபாய் எடுப்பீங்களா, இந்த 500 ரூபாய் எடுப்பீங்களா? நான் ரெண்டையும் எடுத்து டவுச்சர்ல போட்டுக்குவேன். ஊரா முட்டு காசு ஏன் நீ இப்படி ஆசை? எப்ப யாருதுன்னு கேட்டு குடுக்கற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும்ல, அதுக்காக வச்சு. அவ்வளவு நல்ல மனுஷன் கூட பேசுறாள். அப்புறம் நான் நல்லவன் இல்லையா சார்? ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல ஆடு வளர்க்கிறமே, ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? ஆட்டுக்கு சுகர் வராது. கொலஸ்ட்ரால் இருக்கா? வராது. பிபி இருக்கா? வராது. பிரஷர் இருக்கா? வராது. நம்ம வீட்டு வளர்க்கிறமே மாடு, அந்த மாட்டுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா? மாட்டுக்கு எதிய சுகர், பிபி, பிரஷர்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய், அந்த நாய்க்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது? நாய்க்கு வளர்க்கிற நாய்க்கு இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஆம்பளைக்கு மட்டும் பார்த்தேன்னா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு. ஏன் மாரடைப்பெல்லாம் வருது? ஏன்? என்ன காரணம்? எப்பா சக்தி பாளையமே உத்து பாக்குதியா, இந்த பையன் ஏதோ சொல்ல போறான்னு. அங்க ஒரு அக்கா, நம்ம வீட்டுல வளர்க்கிற ஆடு, மாடு, கோழி இதுக்கெல்லாம் சுகர், பிபி, பிரஷர் எதுவுமே இல்ல. ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் இருக்கே. ஏன் தெரியுமா? அதுக்கு பொண்டாட்டி இல்ல. நமக்கு பொண்டாட்டி இருக்கு.
இதுக்கு ஒரு ஐயா வேகமா கைதட்ட வந்தாரு. ஆயா பக்கத்துல இருக்கிறத பார்த்து அப்படியே அமுங்கிட்டாரு. நடுவர்களே, ஒரு பொண்டாட்டியால மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, எங்கேயோ வாங்கினதை இங்க வந்து பேசுறேன். இவன் கூட ஜாலியா சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு பாட்டு தானங்க சந்தோஷம் மகிழ்ச்சி தரும். இதுக்கு நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். எப்படி கொடுக்கணுமா? ஆசை வச்ச ஆம்பொல்லன்னா ஆண்டியாலையிலே அள்ளும் பகல் ஒண்ணு எண்ணி தெருவுல திரிகிறேன் நெட்டு வர. நடுவர்களே, ஒரு பாட்டு என்பது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் மறந்து போற மாதிரி இருக்கு. நம்ம பகுதியில் எடுத்த படம் தான் பாக்கியராஜ் சாரோடைய படம். அற்புதமான படம் உண்மையிலுமே. அதுல வந்த பாட்டு சார் ஒண்ணு வேணாங்க. நீங்க காலம் மாறி போச்சு. நீங்க என்ன வாத்தியார் அறிமுகப்படுத்தினீங்க. ஆமாயா. எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 40 வாத்தியார் வேலை பாக்குறோம். எத்தனை வாத்தியார் வேலை பாக்குறோம்? உங்க ஸ்கூல்ல 40 வாத்தியார். எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. எத்தனை பசங்க படிக்கிறாங்க? 960. 964. அது நீ கரெக்டா சொல்லியா? நான் கரெக்டா வச்சு நீங்க நடுவர் தானங்க, சும்மா உட்கார்ந்து சொல்ல வேண்டியதானே. 964 சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து நானும் பேசிங்க பாரு. 964 பசங்க பாருங்க. பேச்சாளர்கள் 40 நிமிஷம் பேசுறாங்க, 20 நிமிஷம் பேசுறாங்கன்னா பேசிட்டு உட்கார்ந்துறாங்க. நான் 3.5 மணி நேரத்துக்கு நான் முக்கிட்டு இருக்கேன். உண்மையிலுமே 3 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு மணி 2.5 மணி நேரம் ஆச்சு. முக்கவும் முடியாம முனகவும் முடியாம நான் உட்கார்ந்துருக்கேன். நடுவில் மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. 964 பயலுக்கும் எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கிற 40 வாத்தியார்ல எல்லா பயலுக்கும் என்னதான் முடிக்கும்? ஏன் ஸ்கூலுக்கு நான் உங்களை மாதிரி அவ்வளவு பெரிய அறிவாளியா? நான் அறிவாளி என் பொண்டாட்டி சொல்லதே இல்லையா? இல்ல, எங்க அக்கா பழனியம் அக்கா மாதிரி நான் நம்பிட்டு அழகாவா இருக்கேன். ஏய், நடுவரா உட்காந்துருக்கனால அமைதியா உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நீங்க பொறாமையில உட்காந்துருக்கீங்க. பொறாமல பொங்குது பேசு சார். நான் உங்களை மாதிரி அறிவாளி இல்ல, எங்க அக்கா மாதிரி அழகா இல்ல. சரி, இருந்த பொழுதும் 964 பயலுக்கும் என்ன பிடிக்குமே. ஏன்பா? ஏன்னா என்ன காரணம்? எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியா நான் ஒருத்தன் மட்டும்தான். ஏற்கனவே வாத்தியார்களை கண்டா கழுவி ஊத்துறாங்க. நீ வேற மேடை ஓட்டு பாடமே நடத்தாத வாத்தியார்னா அந்த கடைசியில இருந்து அண்ணன் எல்லாம் கைதட்டுறாங்க. அங்க வர எழுத்து நின்று கைதட்டு. சார், நான் ஏன் சார் பாடம் நடத்த மாட்டேன்? ஏப்பா நடத்த? நான் தான் எங்க பள்ளிக்கூடத்து பிடி வாத்தியார், விளையாட்டு வாத்தியார். ஓ, ஊதி வாத்தியார். உருன்னு ஊதி. அந்த ஊதி வாத்தியார கைதாங்க சார். அந்த ஊதியா நீ? பள்ளிக்கூடம் திறந்தாச்சுங்க. இன்னைக்குதான் 3ஆவது நாள். அன்னைக்கு ஒரு பையன் லேட்டா வந்தான். நான் கேட்டேன், பிடி அதை கேட்டேன்னா அந்த பையனை பார்த்து ஏன்டா லேட்டுன்னு. சார் லேட் ஆகி போச்சு சார். அதான் ஏன்டா லேட்டுன்னு. சார், எங்க தாத்தா செத்து போயிட்டா சார். ஏய், தாத்தா செத்தா ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தேன்னு. வராட்டி தான் நீங்க அடிக்கிறீங்க, ஹெட்மாஸ்டர் அடிக்கிறாரு, கிளாஸ் அடிக்கிறாரு, எல்லாம் சேர்ந்து ஒரு அடிக்கிறேன்னா. நான் பாத்தீங்கன்னாக்க போயிட்டு எங்க ஹெட்மாஸ்டர் சார் மகேஷ் வந்திருக்கான் சார், அவங்க தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னேன். அவர் பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு எங்க ஹெட்மாஸ்டர் மகேஷா உடனே வீட்டுக்கு அனுப்புங்கன்றாரு. ஏன் சார்னு கேட்டா, மகேஷ் தாத்தா தான் எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேபை கட்டி கொடுத்தவரு. எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேப் கட்டி கொடுத்தாரு. பாத்தியானா ஹெட்மாஸ்டர் சார் அந்த மகேஷ் சார் பண்றேன். அவர் சொன்னாரு உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. சரி, போயிட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு எங்க ஹெட்மாஸ்டர் ஜெய்சங்கர் வாங்கினாரு. போயிட்டு என்ன சார்னு கேட்டா 100 ரூபாய் காசை கொடுத்து மாலை கொடுத்து மகேஷ் போச்சாரு. சாயங்காலம் 4 மணிக்கு மாலை வாங்கிட்டு மகேஷ் தாத்தா போறாங்க. அங்க பார்த்தா ஊரே அமைதியா இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவர்கிட்ட பார்த்து என்னையான்னு கேட்டா, இந்த மாதிரி எங்க தாத்தா செத்து போயிடான்னு சொன்னா. சரி, யாரான்னு கேட்டா அந்த இருக்குன்னு இந்த மாதிரி பயலுக்கு புதிச்ச மாதிரி இங்க அந்த போட்டு கொடுத்தான். என்னம்மா தேவி சக்கம்மா உலகில தொங்குதே நியாயம்மா. நடுவர்களே, இந்த காலம் வந்து இவ்வளவு மோசமா போகல. உண்மையிலுமே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில பெத்தவங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆசிரியர்கள். கைதட்டுங்க. உண்மையிலுமே என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றவர்கள்னா, மண்ணுக்கு வந்த நம்மை முன்னுக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த சமுதாயத்தை நம்ம என்னைக்கும் மதிச்சு பேசணும். நடுவுல காலங்கள் மாறுதுங்க. காலத்துக்கு ஏந்த மாதிரி பாட்டு போறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க. ஒரு வீட்டு வாசல சாம்பல் இருக்குல்ல, சாம்பல். ஒரு வீட்டு வாசல எரிக்கின்ற சாம்பல் கோயிலுக்குள்ள போனா என்னவா மாறுது? விபூதியா மாறுது இல்ல. ஒரு சாதாரண தண்ணீர் கோயிலுக்குள்ள போனா எப்படி மாறுது? தீர்த்தமா மாறுது இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிற ஒரு சாதம் கோயிலுக்குள்ள போனா எப்படியா மாறுது? பிரசாதமா மாறுது. ஆனா மனுஷன் நம்ம கோயிலுக்குள்ள போற மனுஷன் எப்படி மாறணும்? புனிதனா மாறணுமா? மாறலையே. இந்த நாட்டில் மனுஷன் இப்படி இருக்கிறாங்கிறதுக்கு அன்னைக்கு ஒருத்தன் பாட்டு போட்டு கொடுத்தாங்க. மனுஷன் இங்க நம்ம அழகா சொல்லுவான், மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா இல்லை இந்துவா. நடுகளே, இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொன்னது இந்த காலத்து கவிஞங்க. நான் என்ன சொன்னா, அந்த உலகத்தை வந்து தாயை பத்தி சொல்றாருங்க. அந்த தாயை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்க காலத்தை அருமைகிறது. இந்த உலகத்திலங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் வந்து இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தாங்க
ஒவ்வொரு வீட்டிலும் தாயை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் வாடுகின்ற ஒவ்வொரு தாயும் அந்த மாரியம்மனுக்கு நிகரான தெய்வம்ங்க. ஆனா தாயின் பெருமையை நீ அந்த காலத்துல சொல்லங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய இசைஞானி இளையராஜா அம்மானா யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அம்மானா யார் தெரியுமாங்க? அழகா சொல்லுவான், அம்மானா சும்மா இல்லடா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நிறைவா. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இன்னைக்கு காலத்திற்கு ஏற்றார் போல் இன்று வாழக்கூடிய கவிஞர்களும் நல்ல பாடல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா பழைய பாட்டு தான் நல்ல பாட்டு, இன்னைக்கு உள்ள பாட்டு மோசமான பாட்டுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலம் என்ன சொல்லுதோ அதற்கான தீர்வுகளை நாங்களும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே மக்கள் மனங்குளிர பாடிய கவிஞர்கள், மக்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை சொன்ன கவிஞர்கள் இன்றைய புது கவிஞர்களை என்ற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும்படி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையாகவே மிகச்சிறப்பாக பேசி இருக்கக்கூடிய தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம சக்திபாளையத்தில் புதிய பாடலுக்காக பேசுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை மிகச்சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்களை ஞாபகப்படுத்தினார். ஒரு நாளைக்கு முன்பாக, நேற்று தான் அவங்களுக்கு பிறந்த நாள், இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள். எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல்ங்கிற ஒரு படத்தில் அவர் போட்ட ஒரு பாட்டு, குறிப்பாக அந்த பாடலுக்கு முன்னாடி இருந்த தொகையராவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக எக்கோ கொடுங்கண்ணே. தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்குதத்த தரிகிட தரிகிடதாங்கி வேணும். இசைக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இது அவர் பாட்டு. ஆனா இதை ஒரு நல்ல விஷயமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சகோதரர் பேச்சை கேட்ட பிறகு புதிய பாடல்களிலும் சங்கதி இருப்பதாக இந்த மன்றம் கருதுகிறது. இதையெல்லாம் மறுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை தருகிறவர் நாட்டுப்புற நாயகி முனைவர் பழனியம்மாள் அவர்கள். உங்கள் கைதட்டலோடு பழைய